மெட்டீரியல்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் பாருங்க, இந்த லைட் ரேஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா, அதையும் நம்ம மாடல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மெட்டீரியலுக்குள்ளே போகலாம். ஃப்ரண்ட் வியூ போயிடுங்க, ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணுறேன், ஒரு கியூப் போடுறேன். கியூப் போட்டு நான் ஸ்கேல் பண்ணுறேன், இப்படி பிளேஸ் பண்ணிக்கிறேன். 3 ப்ரெஸ் பண்ணி சைடு வியூவில் போயிட்டு அதை கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கிறேன். இப்போ 1 ப்ரெஸ் பண்ணி டேப் ப்ரெஸ் பண்ணி எடிட் மோடில் போயிட்டு 1 ப்ரெஸ் பண்ணி வெர்டெக்ஸ் மோட் போகிறேன். இசட் ப்ரெஸ் பண்ணி ஒயர் ஃப்ரேம் மோட் போயிட்டு இது நல்லா இப்படி ஸ்கேல் பண்ணிக்கிறேன். எனக்கு ரேஸ் வரணும்ல, ஸோ இதுதான் நம்ம ரேஸாக வந்து மாற்ற போகிறோம். ஸோ இப்போ இது இந்த பக்கம் எனக்கு வேணும் அப்படின்னா இதை நம்ம மிரர் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் வந்துடும். நம்ம இன்னொரு டூப்ளிகேட் போட தேவையில்லை. இதே மாதிரி இந்த பக்கம் தான். ஸோ அதே மாதிரி ஏதாச்சும் சேஞ்சஸ் நம்ம என்ன இங்கே பண்ணாலும் இந்த பக்கமும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம ஒரு இன்னொரு வாட்டி பண்ண தேவை. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒயர் ஃப்ரேம் மோட் போயிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டை நான் இதுக்கிட்ட கொண்டு வரேன். இந்த சென்டரில் உள்ள அந்த லைட் ஹோல்டர்னு வச்சிருக்கோம்ல, அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். ஸோ இந்த லைட் ஹோல்டரை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் எஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள், கர்சர் டு செலக்டட் கொடுத்துட்டேன். இப்போது இந்த மாடலை செலக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட் செட் ஆரிஜின் டு 3D கர்சர்னு கொடுக்குறேன். சென்டர் பாயிண்ட் வந்து அந்த கர்சருக்கு வந்துருச்சு. இப்போ மாடிஃபையர் பேனலில் போயிட்டு ஜென்ரேட் மிரர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் வந்துருச்சு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த மாடலில் என்ன கரெக்ஷன் நான் பண்ணாலுமே எனக்கு ஆப்போசிட்லேயே நடக்கும் எனக்கு. ஸோ இதான் மிரரிங்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த வெர்டெக்ஸ் நான் செலக்ட் பண்ணி லைட்டாக கொஞ்சம் ஸ்கேல் பண்ணுறேன். ஓகே, அங்கே வரும் பாருங்கள். அதே மாதிரி இங்கே எனக்கு நடக்குது பாருங்கள், நான் ஸ்கேல் பண்ணுறப்போ. ஸோ இதுக்காக தான் நான் மிரர் பண்ணேன். ரெட் அலர்ட் சேல் டெக்ஸ்ட்டு லைட்ஸு அந்த லைட் ஹோல்டர் அந்த சைரன் எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு மெட்டீரியல் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெட் டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் மெட்டீரியல் கொடுக்குறப்போ அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்லேயே வந்து அந்த அவுட்புட் ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்னா இசட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள், அதை கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு மெட்டீரியல் ப்ரிவியூ நாங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ ரெட் லேயர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ரெட் டெக்ஸ்ட் மெயின் அந்த எக்ஸ்ட்ரூஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சைடில் மெட்டீரியல் பேனல்ஸ்குள்ளே போகிறேன். மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே இதில் போயிட்டு நியூன்னு கொடுக்குறேன். ஸோ நியூன்னு கொடுத்து எனக்கு மெட்டீரியல் அப்ளை ஆகிடும். ஸோ இந்த பின்னாடி இருக்கிற அந்த ரெட் டெக்ஸ்ட்டு பாருங்கள், லைட்டாக எனக்கு பர்பிள் ப்ளஸ் பிங்க் மிக்ஸ்டாக இருக்குது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அந்த கலர் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கலரில் போயிட்டு ஒரு ரெட் கலர் இல்லை இந்த மாதிரி பர்பிள் மிக்ஸ்டாக கொடுக்குறேன். சாரி, ஃபஸ்ட் நான் டார்க் ரெட்டே ஃபஸ்ட்டு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணதுனால நான் கொடுத்த அதே மெட்டீரியல் வேல்யூ நான் கொடுக்க போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கலரில் போயிட்டு எக்ஸ் வேல்யூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய் நான் என்ன பண்ணுறேன் 340025FFன்னு கொடுக்குறேன். இது நான் பண்ண எக்ஸ் கோடோட வேல்யூ. நீங்களும் இதே கொடுக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் மாற்றினா மாற்றிக்கலாம். இதில் இருந்த ஒரு டெக்ஸ்ட் இந்த லேயரில் ஏதோ ஒன்று காணா போன மாதிரி இருக்குது. இருங்க பார்ப்போம். ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணதுனால அது பின்னாடி போயிடுச்சு ஒருவேளை. ஆமாம், பின்னாடி தான் போயிருக்கு. ஸோ லைட்டாக கொஞ்சம் பின்னாடி மூவ் பண்ணிக்கலாம், எனக்கு அந்த லேயர் தெரியும். ஓகே, ஸோ இது கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பிளெயின் ரெட் உள்ள ஒரு பிளெயின் ஃப்ளாட் டெக்ஸ்ட் கொடுத்தோம்ல, அதோட கலரையும் நான் என்ன பண்ணுறேன், நியூ மெட்டீரியல் கொடுத்து ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த மெட்டீரியல்ஸ் ரீநேம் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் ரீநேம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் நான் செலக்ட் பண்ண அந்த ரெட் லேயர் இருக்குது பாரு, ரெட் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ்ட்ரூட் ரெட்டுன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளாட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு என்ன பண்ணுறேன் ஃப்ளாட் டெக்ஸ்ட்னு வச்சுக்கிறேன். ஃப்ளாட் டெக்ஸ்ட்னு வச்சுக்கிறேன். இதுக்கு நியூ மெட்டீரியல் கொடுக்கும்போது ஸ்ட்ரோக்னு வச்சுக்கலாம், ஸ்ட்ரோக் ரெட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரோக் ரெட்டு கொடுத்தாச்சு. இப்போ ஃப்ளாட் டெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளாட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட கலர் நான் ரெட்டு கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் ரெட்டு கொடுத்துட்டு ஏற்கனவே நான் செலக்ட் பண்ண வேல்யூ இருக்குது. ஸோ 76000FFன்னு கொடுக்குறேன். ஸ்ட்ரோக் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இதுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா FF2F00FFன்னு கொடுக்குறேன். ஆனால் எனக்கு பாருங்கள் இதில் இந்த ஸ்ட்ரோக் பாருங்கள் இன்னும் கூட கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு இதில். அதுக்காக கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதை கொஞ்சம் டெப்த்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் டெப்த்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃபாண்ட் ஜாமெட்ரி பெவலில் போயிட்டு அந்த ரவுண்ட்னஸோட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 0.02 கொடுக்கலாம். 02 வேண்டாம், இதோட டெப்த்தை மட்டும் ப்ரொஃபைலில் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம். எனக்கு இங்கே வியூ சரியாக தெரியல, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இது இப்படி கொடுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு டெப்த் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இதோட வேல்யூ கொஞ்சம் 0.02 கொடுத்தா ஓகே, இது பெட்டர் தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஒரு கோல்டன் ஸ்ட்ரோக் மாதிரி. அதை நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு 0.01 கொடுத்துட்டு ரவுண்ட்னஸ் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு இங்கே வந்து ஸ்ட்ரோக் மேலே ஒரு ஸ்ட்ரோக் இருக்கும். ஸோ இதை நான் உள்ளே தள்ளிட்டு நல்லா இப்படி இதோட மெட்டீரியல் நான் என்ன பண்ணுறேன், இந்த மெட்டீரியல் டெலீட் பண்ணிவிட்டு நியூ கொடுத்து அதே மாதிரி வந்து கலர் மட்டும் நான் வந்து ஒரு கோல்டன் லேயர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ரஃப்னஸை 0 பண்ணுறேன். ரஃப்னஸை நல்லா குறைச்சிட்டு மெட்டல் கொஞ்சம் ஃபுல் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு மெட்டாலிக்காக கிடைக்கும். இது வந்துருச்சு பாருங்கள், மெட்டல் மாதிரி வந்துருச்சு. இதை வந்து நான் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணால் எனக்கு வந்து கோல்டன் ஃபீல் கிடச்சிது. நான் இல்லை எனக்கு கோல்டு மிக்ஸ்டு ஒரு கலர் கொடுத்தா இங்கே பாருங்கள் கோல்டன் மாதிரி கிடச்சிது. இது லைட் வச்சு ரெண்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது என்ன கோல்டு கலர், நான் லைட்லாம் வைக்கிறப்ப எனக்கு கோல்டன் ஃபார்மெட்டுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இந்த மேலே இருக்க டெக்ஸ்ட்லாம் பாருங்கள் ஒவ்வொரு ரிஃப்ளெக்டிவாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் நான் வந்து இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் கொடுத்ததுனால. ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரோக் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ரஃப்னஸாக கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். இப்போ எனக்கு ரிஃப்ளெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி பின்னாடி இருக்கிற எக்ஸ்ட்ரூடட் டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணி
ரஃப்னஸ் நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிஃப்ளெக்ஷன் வரும். சென்டரில் இருக்க டெக்ஸ்ட்டை மட்டும் நான் ஒன்றுமே பண்ணல, அதை மட்டும் கடைசியாக வந்து எப்படி அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரிஃப்ளெக்டிவாக வேணுமா என்னங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கீழே இருக்கிற அந்த அலர்ட் டெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இதில் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரோக்கு, ஒரு எக்ஸ்ட்ரூட், ஒரு ஸ்ட்ரோக்கு, அப்புறம் உள்ளே இருக்கிற ஃப்ளாட் டெக்ஸ்ட். ஸோ இந்த பின்னாடி இருக்கிற எக்ஸ்ட்ரூடட் டெக்ஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூ மெட்டீரியல் கொடுக்குறேன். இதை வந்து என்ன பண்ணுறேன், அலர்ட் டெக்ஸ்ட்டுன்னு மாற்றிக்கிறேன். அலர்ட் எக்ஸ்ட்ரூட்னு போட்டுக்கலாம், ஏன்னா எக்ஸ்ட்ரூட் ஆன டெக்ஸ்ட்டு. ஸோ எக்ஸ்ட்ரூடுன்னு போட்டுப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கோல்டன் லேயர் என்னன்னு பேர் வச்சேன், அது கோல்டு மெட்டீரியல் வச்சுக்கலாம், கோல்டு மெட்டீரியல் அப்படின்னு வச்சுக்கலாம் மேலே செலக்ட் பண்ணி. ஸோ இப்போ இது செலக்ட் பண்ணுறேன், கீழே இருக்கிற அந்த அலர்ட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட கலரும் நான் வந்து ஏற்கனவே நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு FF0A00FF அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு பாருங்க ரெட் கலர் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரோக்குக்கு ஒரு டெக்ஸ்ட் அதே மாதிரி டார்க்காக கொடுத்துருக்கேன். இந்த ஸ்ட்ரோக் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நியூ அலர்ட் ஸ்ட்ரோக்குன்னு போட்டுக்கிறேன். இதோட கலரையும் நான் என்ன பண்ணுறேன், 541 செலக்ட் பண்ணாமல் கொடுத்துட்ருக்கேன், 541A00FFன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு அந்த டார்க் கலர் வந்துடும். இந்த டெக்ஸ்ட்டு ஒயிட்டில் தான் இருக்குது. ஸோ நியூ அலர்ட் ஃப்ளாட்னு வச்சுட்டு இது ஒயிட், ஃபுல் ஒயிட் வச்சுக்கலாம். இங்கே ஒயிட்டில் போய்ட்டு மேலே இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஒயிட் வந்துடும் எனக்கு. ஸோ அலர்ட் டெக்ஸ்ட்டு ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஸோ இது செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டல் ஃபுல் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ரஃப்னஸை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த பாருங்கள், இல்லை உங்களுக்கு மெட்டாலிக்காக வேணாம்னா மெட்டலில் ஃபுல்லாக 0 பண்ணிட்டு கூட ரஃப்னஸ் லைட்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் எனக்கு வந்து மெட்டாலிக்காக வேணும். ஸோ அதனால் ஃபுல்லாக மெட்டாலிக்கா 1 வச்சுட்டு ரஃப்னஸை மட்டும் லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சேல் டெக்ஸ்ட், இது ரொம்ப ஈஸி தான். ஏன் அப்படின்னா ஒரு ரிஃப்ளெக்டிவ் ரெட்டு ப்ளஸ் ஒரு ஒயிட் கலர் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிட்டு நியூ கொடுக்குறேன். இது சேல் பாக்ஸ்ன்னு போட்டுக்கலாம், சேல் பாக்ஸ் ரெட்டுன்னு வச்சுக்கலாம். நான் கலர் ரெட் கலர் மாற்றுறேன், ஃபுல் ரெட் வைக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் ரஃப்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன், எனக்கு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். இதுவும் கொஞ்சம் மெட்டாலிக்காக தான் இருக்கிற மாதிரி இருக்குது, மெட்டல் ஆர்கானிக் ஃபீல் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக மெட்டல் மட்டும் கொஞ்சம் ஃபுல் வைக்காமல் லைட்டாக ஒரு 0.4 அப்படி வச்சுக்கிறேன். இந்த சேல் டெக்ஸ்ட்டு ஏற்கனவே இங்கே ஒயிட் கலர் டெக்ஸ்ட் இருக்குது, அதே டெக்ஸ்ட் கலரே கொடுக்கலாம். ஸோ எப்படி கொடுக்கலாம்னா இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த ஃப்ளாட் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+L ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லிங்க் மெட்டீரியல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். கொடுத்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் இதுக்கு லிங்க் ஆகிடும். இப்போ இங்கே பாருங்கள், இதை செட் பண்ணியாச்சு. இப்போது மேலே இருக்கிற இந்த சைரனோட கலர் பாருங்கள், ரெட்டில் இருக்குது, போடியம் வந்து பிளாக்ல இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், சைரனில் போயிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணி 1 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், இசட் ப்ரெஸ் பண்ணி ஒயர் ஃப்ரேம் மோடில் போயிட்டு 3 ப்ரெஸ் பண்ணி ஃபேஸ் மோட் போய்ட்டு இந்த ஃபுல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணுறேன். எதெல்லாம் எனக்கு வந்து ரெட்டில் இருக்கணுமோ அதை ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். நியூ கொடுத்து ஒரு மெட்டீரியல் கொடுக்குறேன். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், சைரன் டாப் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அசைன் பண்ணுறேன். இதை வந்து என்ன பண்ணலாம், ஃபுல் ரெட் வைக்கிறேன், ரெட் கலர் தான் சைரன் இருக்குது. ரஃப்னஸ் ஃபுல் 0 பண்ணுறேன், இல்லை லைட்டாக ஆமாம் 1 வச்சுக்கலாம். எனக்கு சைரன் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. மெட்டீரியல் ப்ரிவியூ மோட் இசட் ப்ரெஸ் பண்ணி மெட்டீரியல் ப்ரிவியூவில் போனால் உங்களுக்கு தெரியும். ஸோ டிரான்ஸ்மிஷன் ஃபுல் 1 வச்சேன்னா எனக்கு வந்து இது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஆனால் எனக்கு லைட்டாக கொஞ்சம் இருந்தால் போதும். ஸோ 0.6 அப்படி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மட்டும் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், டேப் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா. இப்போ பாருங்கள் ட்ரான்ஸ்பரன்சி இப்போ தெரியாது, நான் லைட்லாம் வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் செட் பண்ணியாச்சு. இப்போ இது முடிஞ்சிருச்சு. இது கீழே இருக்கிற இந்த லேயர் வந்து எனக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன பண்ணுறேன், Ctrl+I கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இன்னொரு செலெக்ஷன் அது செலக்ட் ஆகிடும். ஸோ இங்கே மெட்டீரியல் மோடில் போய்ட்டு இந்த ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு நியூ மெட்டீரியல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை நான் என்ன பண்ணுறேன், சைரன் ஸ்டாண்டுன்னு வச்சுக்கணும். கொடுத்துட்டு இதை ஃபுல் பிளாக் கொடுக்கலாம், நம்ம இல்லை கிரே கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ரஃப்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், மெட்டல் ஃபுல்லாக வச்சுருங்க. இப்போ நான் டேப் ப்ரெஸ் பண்ணிட்டு மெட்டீரியல் ப்ரிவியூ மோடில் பார்த்தா இங்கே பாருங்கள். இப்போது இந்த இடமும் எனக்கு சேர்ந்து பிளாக் வந்திருக்கு பார்த்தீங்களா. அது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்மூத் பண்ணோம்ல, நம்ம ஸ்மூத் பண்ணப்போ இந்த வெர்டெக்ஸ் இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இதுவும் சேர்ந்து வந்திருக்கும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்மூத் கலரை ஆஃப் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணி சாலிட் மோட் போயிடுங்க. இந்த ஃபேஸஸ்லாம் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அந்த சைரனோட டாப்போட கனெக்ட் ஆகிருக்கிற இந்த ஃபேஸஸ் அப்படியே செலக்ட் பண்ணி அந்த லூப்பில் இருக்கிற அந்த ஃபேஸஸ் அப்படியே நான் செலக்ட் பண்ணுறேன். இதுக்கும் நான் வந்து அந்த மெட்டீரியல் இந்த சைரன் டாப் மெட்டீரியல் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். செலக்ட் பண்ணி நான் அசைன் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் ஸ்மூத்னஸ் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு இசட் ப்ரெஸ் பண்ணி மெட்டீரியல் ப்ரிவியூ போய் பாருங்கள், சால்வ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ கீழே அந்த லூப்புக்கும் அந்த கனெக்ட் ஆகிற மேலே டாப் லேயரும் பாட்டமில் இருக்கிற மாடல் கனெக்டர் அந்த இடத்துலையும் கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இது வந்துருச்சு பாருங்கள். ஸோ மெட்டீரியல் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ரேஸ் இருக்குது பாருங்கள், இந்த ரேஸ் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ரேஸுக்கு வந்து நம்ம வந்து வால்யூம் ஸ்கேட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். வால்யூம்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஃபாகு மிஸ்ட் மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு புகைமூட்டமான ஒரு மண்டலம் மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த வால்யூம் ஸ்கேட்டர் யூஸ் பண்ணலாம். கீழே இருந்து ஒரு விண்டோ ட்ராக் பண்ணுறேன். நான் கீழே இருந்து விண்டோ ட்ராக் பண்ணிவிட்டு இந்த எடிட் டைப்பில் போயிட்டு ஷேடர் எடிட்டருங்கிறத நான் செட் பண்ணுறேன். நியூ கொடுக்குறேன். இங்கே ஒரு மெட்டீரியல் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இந்த பிரின்சிபல் பிஎஸ்டிஃபை நான் டெலிட் பண்ணுறேன். இந்த மெட்டீரியல் அவுட் பண்ணுறேங்க இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு Shift+A யூஸ் பண்ணி வால்யூம் ஸ்கேட்டர் அப்படிங்கிற நோடை நான் வந்து கொண்டு வரேன். இங்கே வால்யூம் ஸ்கேட்டர் நோட் கொண்டு வரேன். இப்போ இதை வந்து நான் வால்யூமோட இப்படி கனெக்ட் பண்ணுறேன். இப்போ கனெக்ட் பண்ணோன்னே பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, அந்த ஒயிட் கலரில் அந்த பிளாக் கலரில் அந்த மெட்டீரியல் வந்து போயிடுச்சு பாருங்கள். ஸோ வால்யூம் கொடுக்குறேன். ஸோ இந்த வால்யூமுக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம இப்போது
ஒரு கலர் ரேம்ப் வந்து ஆட் பண்ணணும். எதுக்கு கலர் ரேம்ப் ஆட் பண்ணுறோம்னா, டிஃபால்ட்டாக அந்த வால்யூம் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். எனக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கணும். இப்போ இங்கே இந்த இதில் பாருங்கள், எனக்கு ஒரு எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி கொடுக்கணும்னா ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி கலர் ரேம்ப் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கலர் ரேம்பில் கொடுக்குறது எனக்கு இங்கே ஆட் ஆகிடும். ஸோ வால்யூம் ஸ்கேட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது. ஸோ இதை வந்து நான் கலராக மாற்றுறேன். இங்கே போயிட்டு இங்கே ஒரு கலரு. ஸோ இப்போ இங்கே தெரியல பார்த்தீங்களா, தெரியறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதில் டென்சிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். 0.8 அப்படி கொடுக்குறேன் டென்சிட்டி. ஸோ இப்போ இங்கே இந்த வால்யூம் நோட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே தெரியல பார்த்தீங்களா. ஏன் தெரியல அப்படின்னா, லைட் இருந்தால் தான் இந்த வால்யூம் தெரியும் உங்களுக்கு. லைட் இல்லாதனால சுத்தமாக எதுவுமே தெரியல. ஸோ அதனால் லைட் செட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெஃபரன்ஸ் பாருங்கள், இதில் வந்து இந்த சின்ன சின்ன லைட் செட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் நம்ம செட் பண்ணிவிடுவோம். கிளாஸ் பல்ப்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்கோம், அதையும் செட் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஃப்ரண்ட் வியூ போயிட்டு ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ஒரு யூவி ஸ்பியர் ஆட் பண்ணுறேன். ஸ்கேல் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்கேல் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே கொண்டு வந்து முன்னாடி ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ 3 ப்ரெஸ் பண்ணி ஆருக்கு முன்னாடி கொண்டு வரேன். ஸோ இப்போ எஸ் ப்ரெஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணிவிட்டு 6x 90 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணி ஸ்கேல் பண்ணுறேன். ஸ்கேல் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஸோ லைட்டாக ரொம்ப வெளியே இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் கொஞ்சம் ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆருக்குள்ளே இருக்கிற மாதிரி டெக்ஸ்ட் இந்த பல்பு. ஸோ நல்லா அப்படி முள்ள மூவ் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஷேடட் ஸ்மூத் கொடுக்குறேன். ஸோ டிஃபால்ட்டாகவே யூவி ஸ்பியர் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. இந்த லைட் பல்ப்ஸ் எல்லா டெக்ஸ்ட்லையும் வந்து டூப்ளிகேட் போட்டு தான் வைக்க போகிறேன். ஸோ ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் போட்டு மூவ் பண்ணி அப்படி தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இது உங்களுக்கே தெரியும், அதனால் நான் இதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. பாருங்கள், எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் மெட்டீரியல் கொடுத்தோம் அப்படின்னா இது பல்ப் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இது செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், மெட்டீரியல் விண்டோவில் போயிட்டு நியூ கொடுத்து ரஃப்னஸ் ஃபுல் 0 பண்ணுறேன். டிரான்ஸ்மிஷனை ஃபுல் ஒயிட் வச்சுக்கிறேன். இப்படி கொடுக்கும்போது எனக்கு கிளாஸ் மெட்டீரியல் எனக்கு கிடைக்கும். இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாதிரி இருக்கும், டிரான்ஸ்பரண்டாக இருக்கு பாருங்க. ஸோ இதே இது வந்து நான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். கடைசியில் இந்த ஃபஸ்ட்டு கொடுத்த கிளாஸ் மெட்டீரியல் இருக்கிற ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் எல் கொடுத்து லிங்க் மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு எனக்கு எல்லாமே கிளாஸ் மெட்டீரியல் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் லைட்டிங் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த ஃபுல் இது கம்ப்ளீட் ஆகிடும். இந்த டுட்டோரியல் சீரிஸோட பார்ட் 2 இதோட முடியுது. நம்மளோட நெக்ஸ்ட் எபிசோடில் லைட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.